பனங்கிழங்க முறைப்படி எப்படி அவிக்கலாங்கிறத பார்த்துருவோமா? நல்ல முத்தின பனங்கிழங்கா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தோலில் வெடிப்பு இருக்கும். அந்த தோலை நீக்கிக்கோங்க. உள்ளுக்குள்ளேயும் கண்ணாடி பதத்தில் தோல் இருக்கும், அதையும் நீக்கிக்கோங்க. பனங்கிழங்கினுடைய தலைப்பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணி இதை மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தோலோடு பூண்டு பற்களும் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்து பல்ஸ் மோடில் விட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பனங்கிழங்கினுடைய தலைப்பகுதி பாத்திரத்தில் கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதில் மஞ்சள் தூள், உப்பு, நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிளகு பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த கிழங்கு ஒரு கால்வாசி அளவுக்கு தண்ணியில் மூழ்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஆவி வெளியே போகாத அளவுக்கு ஒரு மூடியை போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் 40 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் கிழங்க வெளியே எடுத்துக்கோங்க. இதில் பீலி மாதிரி இருக்கும், அதோட மேலே நுண்ணியில் உள்ளதை சாப்பிடலாம். இதை எடுத்துட்டிங்கன்னா அந்த காற்று போய் அது நம்மளுக்கு பூசணம் பிடிக்காது. வெயிலில் வச்சு சின்ன சின்ன பீசஸாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு பூசணம் பிடிக்காமல் 1 வருஷம் ஆனாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.